Hi friends, 2 நிமிஷத்தில் செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஃபேஸ் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது செய்யறதுக்கு ஆகிற டைமும் வந்து ஒரு 2.5 நிமிஷம் தான் ஆகும். இதை நல்ல ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் வைப்பில், அதாவது ஃபஸ்ட்டு யூஸ்லேயே உங்களோட ஸ்கின் கலரில் சேஞ்சஸ் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இட்லிக்கு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அரைப்போம். அந்த மாதிரி அந்த உளுந்து மாவை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக உளுந்த ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மாக்களோட கையெல்லாம் வந்து ஒரு மாவை வச்சுட்டு பார்க்குறப்போ ஒரு ஒயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களோட கையை வந்து ப்ளீச் பண்ணுறது இந்த உளுந்து தான். அதில் இன்னும் கொஞ்சம் டாப்பப்பாக இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக தக்காளியும் மஞ்சளும் வந்து நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். லாஸ்ட்டாக கூட நீங்கள் மஞ்சள் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பவுடராக வந்துடும், பேஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு ஸ்கின்ல இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா சிங்கிள் வாஷ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் அதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் கழுத்தில் கையில் வந்து கருமை இருக்குது, எனக்கு வந்து அண்டர் ஐ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூஸை வந்து அப்படியே லைட்டன் பண்ணும். இன்னொன்று சன்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா அதையுமே வந்து இது சரி பண்ணும். இது டெய்லி யூஸ் பண்ணலாம். ஒரு 2 மாதம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாதீங்க. திரும்ப ஒரு மாதம் பிரேக் விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ரெமெடியுமே லைஃப் டைம்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் வந்து கொடுக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணலாம். சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, பிளெயின் வாட்டர், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் கோல்டு வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். இதை நான் என்னோட ஐ லிட்டில் கூட வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ சேஃப்டி. உங்களுக்கு கருவளையெல்லாம் அந்த மேலே ஐ லிட்லேயும் வந்து வரும் இல்லையா, அதையுமே வந்து இது நல்லா சரி பண்ணி கொடுக்கும். கழுத்தில், கை முட்டியில், கால் முட்டியில், ஆங்கிளில், இந்த மாதிரி தைஸில், இந்த மாதிரி எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கைப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 2-3 நாளில் காலி பண்ணிடுவேன். அதனால் வந்து கை வந்து வைக்கிறேன். ஒரு 3-4 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்து வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஃபேஸில் அப்படியே நீங்கள் ரப் பண்ணி டைரெக்டாக டேப்லேயுமே வந்து கழுவலாம். நான் வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஒரு வாட்டரை வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் வந்து என்கிட்ட இருக்கலாம், அதை வச்சு வைப் பண்ணிடுறேன். நார்மல் ஸ்பூன் கூட வந்து வச்சு வைப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள், அது நல்ல வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க, ஒரு 3 நாள் 4 நாளில் என்னோடய ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறப்பவே தெரியும். ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.